கிறிஸ்பி பொட்டேட்டோ பெப்பர் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நார்மல் பொட்டேட்டோ இல்லைனா பேபி பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு ஒரு 4-5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, கருவேப்பிலை சேர்த்து வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். கூட மசாலாவுக்கு மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், காஷ்மீரி தூள், கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்து ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. ஃபைனலாக 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பிரட்டி எடுத்திங்கன்னா கிறிஸ்பியான பொட்டேட்டோ பெப்பர் ரோஸ்ட் ரெடி. சூடான சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.